நல்லாட்சி நடக்கிறது என்றால் தமிழகத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெறுவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். இதற்கிடையே தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் ஓய்வூதிய திட்டம் பெயர் மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. 4.25 ஆண்டு காலம் கும்பகரணம் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்?